ஹாய், நான் உங்களோட வெங்கட்ங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹேர் கேரை பற்றி போட்டிருந்தோம். அது ரொம்ப நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க. கமெண்ட்ஸுமே நிறைய கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்பிக்கையோட அடுத்த ஒரு பெரிய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனுங்க. என் கூட வந்து பானு மேடம் இருக்காங்க. அவங்க நிறைய வந்து இந்த காஸ்மெட்டாலஜி பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனுங்க. அவங்க கூட கேட்கலாங்க ஸ்கின் கேரை பற்றிங்க. முதல்ல வந்து ஸ்கின் கேரை பற்றி நீங்கள் சொல்லலாங்க மேடம். ஆக்சுவலாக வந்து நிறைய பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்களா, வெவ்வேறு க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறாங்க. நிறையா யூஸ் பண்ணாலுமே எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் ஆகாத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு ஆடில் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து காட்டுறாங்க. பட் வந்து அதில் காட்டும் போது அவங்கள வந்து ஒரு 10 டேஸ்லேயே பிரைட்டன் ஆகுற மாதிரியும் இல்லை கிளியர் ஸ்கின் ஆகுற மாதிரிலாம் ஆட் காட்டுறாங்க. பட் அவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுறது இல்லை. 10 நாளில் கலர் ஆக முடியாதுன்றீங்களா? ஆட்ல காட்டுறது அவங்களுக்கு ஒர்க் ஆகுறது இல்ல. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டைப்புமே டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகலாம், ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகாம போகலாம். அப்ப ஆல்வேஸ் நம்ம வந்து ஒரு ரைட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணும் போது தான் அது நமக்கு ஒர்க் ஆகும். அதுக்கான ஸ்பெண்ட் பண்ற மணியும் ஒர்த்தபிளா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப்பனா ஒரே க்ரீம் எல்லாருக்கும் வந்து செட் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான க்ரீம்ஸ்னு சொல்ல வரீங்க. ஓகே. everyone has different skin types. அதனால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஸ்கின்னுக்கு நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே யூஸ் ஆகும். ஸ்கின்னுக்கு அதோட பலன் வந்து முழுசா போய் சேரும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் டைப்பை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நைட்டு வந்து உங்களோட நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க தூங்கிடுங்க. மறுநாள் வந்து ஒரு ட்ரை வைப்ஸ் எடுத்துங்க. அந்த வைப் எடுத்து ஃபேஸ்ல வந்து நீங்க இப்படி ஃபுல்லா வச்சு பாருங்க. ஒருவேளை ஆயிலியா அதுல வந்து ஒட்டுது, உங்க ஸ்கின்ல வந்து நல்லா வந்து ஆயிலியா ஒட்டுதுன்னா அது வந்து ஆயிலி ஸ்கின் டைப். எண்ணெயா இருக்குன்னா, எண்ணெய் பசையா இருக்குன்னா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த டீ ஜோன், இந்த மூக்கு அப்புறம் இந்த நெத்தி பகுதியை வந்து இப்படி நம்ம டீ ஜோன் சொல்லுவோம். அங்க மட்டும் ஆயிலியா இருக்கு, இங்கெல்லாம் ட்ரையா இருக்கு அப்படின்னா அது காம்பினேஷன் ஸ்கின். ஓகே. மூணாவது பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஆயிலி இல்ல, ஃபுல்லாவே ட்ரையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது ட்ரை ஸ்கின். சோ நாலாவது வந்து நார்மல் ஸ்கின், பெருசா ஆயிலியாவும் இருக்காது ட்ரையாவும் இருக்காது. நார்மல் ஸ்கின் பீப்புள் ரொம்ப லக்கி தான். சோ அந்த மாதிரி 4 வகையா வந்து ஸ்கின் டைப்பை பிரிச்சுக்கலாங்க. ஸோ இதுதான் இப்போ உங்களோட ஸ்கின் வந்து இப்போ நான் ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்குமே எப்படி வந்து ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணணும் இல்லை மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணணுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின். ஸோ இவங்க எப்படி வந்து ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் டைப், நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே ஒரு கிளியரான ஜெல் டைப்பாக இருக்கலாம், இல்லை ஃபோமிங் ஃபேஸ் வாஷா சூஸ் பண்ணும். அதாவது அப்படி சூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து அது பெட்டரா ஒர்க் ஆகும். ஸோ அதே ப்ராடக்டை வந்து ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கின் ட்ரை ஆகிரும். ஸோ அதனால இந்த ஆயிலி ஸ்கின் பீப்புள் ஆர் காம்பினேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து நீங்க கிரீமியான டெக்ஸ்சர், ரொம்ப ஜென்டிலா இருக்கிற மாதிரி ஃபேஸ் வாஷ் பார்த்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களுடைய நேச்சுரல் ஆயிலை எடுக்காம பேஸ்ட் மாதிரிங்க இல்ல க்ரீம் மாதிரி இருக்கும். க்ரீமா இருக்கணும். ஓகே. இந்த நுரையும் கொஞ்சம் கம்மியா வரும். ஜென்டிலா இருக்கிற மாதிரி ஃபேஸ் வாஷ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்கின் ட்ரை ஆகாம pH நல்லா உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். நார்மல் ஸ்கின் டைப்ஸ் வந்து ஆல் ஸ்கின் டைப்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஃபேஸ் வாஷ். ஆமா பாத்தேன். அந்த மாதிரி இருக்கவங்க அந்த ஃபேஸ் வாஷ் அழகா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ்ல கீழ வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ்னு போட்டுருப்பாங்க. அது வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு சூட் ஆகும். இல்ல ஆயில் கண்ட்ரோல்லாம் கூட வரும். அது வந்து ஆயில் ஸ்கின் பீப்புளுக்கு வந்து யூஸ் பண்ணாங்கன்னா இந்த வெயில் காலத்துல சீபம் ப்ரொடக்ஷன்னால செக்ரிகேஷன்னால வர நிறைய ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட் எல்லாம் கம்மியாயிரும். சோ ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ். இதனால சைடு எஃபெக்ட் எதனா இருக்குங்களா? ஃபேஸ் ஏதாவது ஆகுமா? இதனால சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே ஆகாது. அந்தந்த ஸ்கின் டைப்புக்கு ஏத்தவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது இல்ல ஃபேஸ் வாஷ்ல வந்து கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு இல்லீங்களா? அந்த கெமிக்கலால நமக்கு எதனா இம்பாக்ட் இருக்குங்களா? அதுக்கு தான் வந்து சல்ஃபேட் அண்ட் ஃபிராக்ரன்ஸ் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றாங்க. ஓகே. சல்ஃபேட் இருக்க கூடாது. வேற இந்த ஃபிராக்ரன்ஸ் நிறைய ஒரு சிலர் வந்து ஸ்மெல்ஸ் ரொம்ப பிடிக்கும், வாசனை இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடணும். ஓகே. அது வாசனை இருக்கிற க்ரீம் போட கூடாதுன்றீங்க. க்ரீமா இருக்கட்டும் ஃபேஸ் வாஷா இருக்கட்டும் அவாய்ட் பண்றது நல்லது. மைல்டான ஃபிராக்ரன்ஸ் இருந்தா இட் இஸ் ஓகே. ஓகே. சோ அந்த மாதிரி பாத்துக்கலாம். இப்ப ஃபேஸ் வாஷ்மே வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 டைம்ஸ் அவ்வளவுதான் பண்ணணும். அடிக்கடி பண்ணோம்னா ஃபேஸ் வந்து ஈஸியா சாகிங் ஆயிரும், ஏஜிங் ப்ராசஸ் சீக்கிரமா. நிறைய முறை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாவே வயசாயிடும்ன்றீங்க. ஆமா. ஓகே. சோ மோஸ்ட்லி இந்த வெயில் காலத்துல 3 டைம்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான்.
அடிக்கடி வந்து ஃபேஸ் வாஷ் பண்றதை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து ரெகுலரா அழுக்கு ஆயிட்டே இருக்குன்னா அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி தானே ஆகணும். நார்மல் ஒரு பிளைன் வாட்டர்ல அப்படியே லைட்டா அதாவது நார்மலா வந்து முகம் கழுவுலாம் ரொம்ப பிரஷர் கொடுத்து பண்றது, அப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ் போட்டு ரெகுலரா பண்றது அடிக்கடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, 2 times ஆர் மோர் தென் 3 times பண்ணலாம். ஃபேஸ் வாஷ்மே வந்து ஒரு 60 செகண்ட் நீங்க ஃபேஸை வந்து வாஷ் பண்ணும்போது நல்லா சர்க்குலர் மோஷன்ல வாஷ் பண்ணீங்கன்னா அதோட ரிசல்ட் நல்லா கிளியர் ஆயிரும். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டாவே ஃபேஸ் வாஷ் டக்குன்னு இப்படி பண்ணிட்டு அப்படியே வாஷ் பண்ணிடுவாங்க. ஒரு செகண்ட் கூட சோப்பு போட்டு உடனே தண்ணி கழுவிடுறோம். அப்ப வந்து அழுக்கு வெளில வராது. சோ எத்தனை தடவை பண்ணாலுமே வேஸ்ட் தான். ஒரு தடவை பண்ணாலுமே 60 செகண்ட் நீங்க வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ல 1 minute ஃபேஸ்ல வச்சுட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட பிறகு ஒரு 1 செகண்ட் கழிச்சு வைப் பண்ணிட்டீங்களா, அப்புறம் மாய்ஸ்சரைசர் போடணும். மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஸ்கின் எப்படி இப்போ தண்ணி எடுத்து தான் நம்ம தண்ணி குடிச்சு நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கிறோமோ, அதே போல ஃபேஸ்க்குமே வந்து ப்ராப்பர் ஹைட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் ரொம்ப நாள் நல்லா இருக்க முடியும். ஓகே. ஸோ அதே மாதிரி சீக்கிரமாவும் இந்த ஏஜிங் ப்ராசஸ்லாம் ஃபேஸ்க்கு மட்டும் தான் மாய்ஸ்சரைசர் இல்லை உடம்புக்குமே போடலாங்களா? பாடிக்கு வந்து பாடி லோஷன் இருக்கு. இப்போ நம்ம ஃபேஸ் பத்தி பார்த்துடலாம். ஃபேஸுக்கு வந்து மாய்ஸ்சரைசரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஆயிலி காம்பினேஷன் ட்ரை ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் இருக்கு, ஜெல் பேஸ்டு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த கிரீசினஸ் ஆயிலியா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியாம தான் தப்பான ப்ராடக்ட் வந்து மாய்ஸ்சரைசர் மற்றவங்க யூஸ் பண்றத, செலிபிரிட்டி யூஸ் பண்றதை அப்படியே, அதாவது ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து இந்த கிரீமி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டுறது அப்படியே யூஸ் பண்ணாங்களா என்ன ஆயிடும், அவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வரும், பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் வரதுலாம் இதனால தான். எது யூஸ் பண்ணணும்னு தெரியாம யூஸ் பண்ணனால தான் இந்த பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி ஜெல் டைப்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும் ரிசல்ட். நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள் நல்லா கிரீமியா, அவங்களுக்கு இன்னும் ஹைட்ரேஷன் தேவை. அவங்களோட ஸ்கின் வந்து ஈஸியா ட்ரை ஆயிரும். அப்ப இன்னும் கிரீமியான ஹெவியான கிரீம் போடும்போது அவங்களுக்கு அது ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணணும், ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணணுங்க. அடுத்து மாய்ஸ்சரைசிங் போடணுன்றது தான் ரெண்டாவது ஸ்டெப்பா சொல்ல வரீங்க. சோப் மட்டும் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களோட நேச்சுரல் ஆயிலை எடுத்துட்டு pH பேலன்ஸையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போ வந்து ஸ்கின் ஈஸியா ட்ரை ஆயிடும், டேமேஜ் ஆயிடும். சோப் அவாய்ட் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சுங்களா. அப்போ இந்த மாய்ஸ்சரைசர் போடுறதுலயும் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. அது என்னன்னா நான் கமோடஜெனிக்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஓகேங்களா, அது என்ன அர்த்தம்னா அது வந்து அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ராடக்டா யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய போர்ஸ்ல போய் அது கிளாக் ஆகாதுன்னு அர்த்தம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே போர்ஸ்ல போய் அந்த படிஞ்சுக்கிறதுனால தான், உங்களோட சரும துளைகள்ல போய் அது போய் படியறதுனால தான் அடுத்தடுத்து பிரச்சனை வருது. சோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது தான் அது போர்ஸ்ல போய் டீப்பா உட்காராது. அதாவது முகத்துல இருக்க ஓட்டைகள்ல போய் இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போய் உட்கார்ந்துக்குதுங்க. உட்கார்றதால சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கு. அப்ப வந்து நான் கமோடஜெனிக் இந்த போட்டுருக்க மாதிரி மாய்ஸ்சரைசர் அந்த க்ரீம்ல அது போட்டுருக்கணும். ஓகே. சோ அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது நல்ல சர்க்குலர் மோஷன்ல அப்வர்ட்ல யூஸ் பண்ணிட்டு நெக்குக்கு மறக்க கூடாது. ஒரு சிலர் வந்து இந்த நெக்கை விட்டுறாங்க எப்பவுமே. ஸோ நெக்குக்கும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது இந்த சுண்டு விரல்ல கொஞ்சம் எடுத்து உங்களோட அண்டர் ஐலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு, பிளஸ் இந்த இடம் இது வந்து ஸ்மைலிங் லைன்ஸ், இங்க வந்து ஏஜிங் ப்ராசஸ் இமிடியேட்டா ஸ்டார்ட் ஆயிடும் எல்லாருக்குமே. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. ஸோ இதுதான் இந்த டெக்னிக் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றது. ஓகே. தேர்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், என்னதான் ஸ்கின் கேர் பண்ணியும் நீங்கள் ப்ராப்பராக ஒரு சன்ஸ்க்ரீன் போடலை அப்படின்னா அது ஒர்க்கே ஆகாது. திரும்பவும் டேன் ஆயிடுவீங்க, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஸ்கின் ஒரு கலர், நெக் ஒரு கலர், அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ சன்ஸ்க்ரீன்லேயே 50 PA++ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஹை ப்ரொடக்ஷன். ஸோ அந்த மாதிரி சன்ஸ்கிரீன் போடும்போது உங்களோட அண்டர் ஐ ஏரியா, அப்புறம் கழுத்து கீழே, காது எல்லாத்துலயும் கவர் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு முகம் ஒரு கலர், நெக் எல்லாம் இங்க பேக்ல எல்லாம் டார்க் ஆயிருக்கும் இல்லைங்களா, அதனாலதான் வாஷ் பண்றதுமே ஒரு சில ஃபேஸ் தான் அதிகமா வாஷ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டு அப்புறம் சன்ஸ்கிரீன் போடணும். எல்லாத்துக்குமே ஒரு 2 செகண்ட் ஒரு கேப் விட்டு பண்ணணும். இப்ப வெளிய போறதுக்கு 15 நிமிஷம் முன்னாடியே சன்ஸ்கிரீன் போட்டாதான் ப்ரொடக்ஷன் இன்னும் வந்து பெட்டரா கிடைக்கும். ஒரு சிலர் போட்டுட்டு ஹரிபரியா கிளம்புவாங்க, சன்ஸ்கிரீன் போட்டுட்டு டக்குன்னு கிளம்புவாங்க. அப்படி பண்ணாலுமே ப்ரொடக்ஷன் கிடைக்காது ப்ராப்பரா. சோ இதுதாங்க ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர். இதை வந்து ஃபாலோ பண்ணும்போது ஸ்கின் வந்து பெட்டர் ஆகும். இப்போ ஆல்ரெடி ஸ்கின்ல இருந்து கிளியர் ஸ்கின்னா மாறும். உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது தான் உங்க ஸ்கின் வந்து இன்னும் பெட்டர் வெர்ஷனா மாறும், கிளியரா பிரைட்டா க்ளோயிங்கா இருக்கும்.
ஸோ இதாங்க ப்ராப்பர் ஸ்கின் கேர். ஸோ super. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த டாப்பிக்கில் பேசணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேங்க. ஸோ லைக் நிறைய டிப்ஸ் கொடுத்த பானு மேடத்துக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கேன். தேங்க்யூ.